வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம சாம்பார் தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த பருப்பை வந்து நல்லா அலசி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த குக்கரில் வந்து பருப்பை போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி வந்து இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். பருப்பில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம். பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் பருப்பு வந்து வேக வச்சிடலாம். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்காக கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, முருங்கைக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சாம்பாருக்காக வெட்டிக்கிடலாம். இப்போ சாம்பாருக்காக நம்ம கத்திரிக்காய் வெட்டிக்கலாம். இப்போது நம்ம வந்து விசில் போயிடுச்சு. பருப்பு வெந்திருக்கோம். ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பருப்பு வந்து இதில் போட்டிருக்கு. இப்போ வந்து காயை வந்து வெட்டின காயை நம்ம அள்ளி போட்டுடலாம். இப்போது நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்கு, அதையும் போட்டுடலாம். இப்போ உப்பு போட்டாச்சு, காயும் போட்டாச்சு, சாம்பார் தூளும் போட்டாச்சு. எல்லாமே சேர்ந்து இது வேகட்டும். இப்போ பொரியலுக்கு வந்து சீரகங்காய், கொத்தவரங்காய் வெட்டி வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்து இதை தாளிச்சு விட்டுடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கலாம். வெடிக்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. காயை வந்து வெட்டி போட்டுடலாம். இப்போது இது வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்குது. இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வெந்து சுண்டிடும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு போடலாம். இப்போது கல் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். குழம்பு வந்து நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. எல்லா காயும் வெந்துருச்சு. இந்த குழம்பு வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து ஊற்றிக்கலாம். வெங்காயம் தாளிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு ஊற்றிடலாம். இப்போது குழம்பு வந்து மல்லித்தலை போட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேங்காயை போட்டு இறக்கிடலாம். இப்போ தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் போட்டு ஒரு கிண்டு கிண்டிடலாம். இப்போ பொரியலும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பொரியலை வந்து நம்ம இறங்கிடலாம். இப்போது நம்ம வந்து வடகம் போட்டோம். அந்த வடகம் வந்து இப்போ பொரிக்க போகிறோம். இது வந்து கீரை வத்தல், இது வந்து மிளகு வத்தல், முருங்கைக்காய் வத்தல். இப்போ இது மூணையும் கொஞ்சம் வந்து நம்ம பறிச்சுக்கலாம். சூப்பராக பொரியுது. கொஞ்சம் பொரிச்சாச்சு. இது மிளகு வத்தல் போட்டுடலாம்.
கொஞ்சம் சூப்பராக பண்ணிடுறது பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது பொரிஞ்சிச்சு, இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இது கோவக்காய் இதையும் போட்டுடலாம். சட்டி. இப்போது வாங்க சாப்பிடலாம் எல்லோரும். நம்ம வந்து சாம்பார் ஊற்றியாச்சு, பொரியல் வச்சாச்சு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு குழம்புல வந்த பொரியல், இது வந்து வடகம். இப்போ சமைச்சது எல்லாமே இப்போ இலை போட்டு வச்சாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.